வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி தற்போது சற்று முன்பு புழல் சிறையில் அடைக்கப்பட்டதாக தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகளா அப்படின்றத பற்றியும், என்ன காரணத்திற்காக அமைச்சர் உதயநிதி புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார், அப்படி என்ன தவறு செய்துவிட்டார், இதற்கான முழு காரணம் யாரு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விளையாட்டுத்துறை அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் அடைக்கப் போவதாகவும் அமலாக்கத்துறையிடம் ஒரு ரகசிய தகவல் கிடைத்ததாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வதந்திகள் பரப்பி வந்து கொண்டிருக்கிறது மக்களே. இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்படும் வதந்திகளா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் உதயநிதி. இவர் பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கி மட்டும்தான் வருகிறார். அதாவது சனாதன வழக்கில் சிக்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக்குடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த சர்ச்சையிலும் சிக்கினார், போதைப்பொருள் வழக்கிலும் சிக்கினார், பல கோடி மோசடி வழக்கிலும் சிக்கினார். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி பல சர்ச்சையில் சிக்கி கொண்டிருக்கிறாரை தவிர்த்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்படுவதும் இல்லை, அடைக்கப்படவும் இல்லை. அவர் கைதும் செய்யப்படவில்லை. இது முழுக்க வதந்திகள் மட்டுமே. இதை யாரும் நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி, மூத்தக்கூடிய அமைச்சர்களும் சரி, பலவிதமான சர்ச்சைகளை சிக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்படவில்லை அமைச்சர் உதயநிதி அவர்கள். இது முழுக்க வதந்திகள் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் உடனுக்குடனே தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கணுன்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன், அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, வெல்கம்.